பாமக தலைவர் விஜய் அவர்கள் ஜனநாயக முறைப்படி 108 இடங்களை வென்றிருக்கின்றார். அவரை ஆட்சி அமைக்க கோருவதுதான் கவர்னருடைய மரபு. அரசனுடைய மரபை கூட மாற்றியமைப்பதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. இதற்கு மக்களுடைய ஆதரவுகள் இருந்தும் மீண்டும் நீ ஆதாரத்தோடு 118 பேரோடு வர வேண்டும், அப்பொழுதுதான் ஆட்சி அமைக்க முடியும் என்று சொல்வது அது சமூக நீதிக்கு எதிரானது, அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. இதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த நிலையை உடனடியாக கவர்னர் கவனத்திற்கு சென்று உடையாக மாற்றி உடையாக அவரை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டமன்றமே தவிர ஆளுநர் மாளிகை அல்ல என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆளுநர் உடனடியாக அவரை அழைத்து உடனடியாக முதலமைச்சர் பதவியை ஏற்குமாறு அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேண்டுகிறேன்.